ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம கிச்சனில் பார்க்குறோம்ல. நல்லா ஆனியன்லாம் போட்டு பச்சை பயிறு தோசை தான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். என்கிட்ட இருக்க பாக்ஸ் வச்சு துபாயில் ஒரு கடையே வச்சிடலாம் போல். பேசாமல் 3 10 ரூபான்னு சொல்லி ஆஃபரில் போட்டு வித்துடலாமா? இல்லை எல்லோரும் வாட்ச் கலெக்ஷன் ஜுவல்லரி கலெக்ஷன் போடுற மாதிரி நான் பாக்ஸ் கலெக்ஷன் ஒரு வீடியோ போடலாம் போல். அவ்வளோ வச்சுருக்கேன். மார்னிங்கே உள்ளே இருக்கிற எல்லா பாக்ஸையும் எடுத்து போட்டு க்ளீன் பண்ணியாச்சு. இது ஒரு பாதி தான், இன்னும் நிறைய இருக்குது. அப்படியே என்னென்ன இருக்குது இல்லைன்னு சொல்லி லிஸ்ட் எழுதி வச்சிட்டேன். ஸோ தட் நெக்ஸ்ட் டைம் ஷாப் போகும்போது வாங்கிட்டு வருவேன். லஞ்சுக்கு என்ன பண்ணேன்னு பார்க்கலாமா? நேற்று மிஞ்சின சப்பாத்தியில் கொத்து பரோட்டா செஞ்சு முட்டை குருமா வந்து மட்டன் குருமா ஸ்டைலில் வச்சுருந்தேன். ஸோ அதான் இன்றைக்கி லஞ்ச். அடிப்பொலியாயிட்டு இருந்தது. ஒரு காலத்தில் இந்த அரிசி சாப்பிட்டா ஜெயிலில் பிடிச்சி போடுங்க சார் இவனை அப்படின்னு சொல்லி போட்டுருவாங்களாம். இது பிளாக் டைமண்ட்னே சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வேல்யூபிளான ஒரு அரிசி. இதை யூஸ் பண்ணாமல் இருக்கலாமா? இது ஏஜ் ஆகிறத கண்ட்ரோல் பண்ணுமா? ஆன்டி ஏஜிங் க்ரீம் வாங்கி யூஸ் பண்ணுறத விட இது வாங்கி சாப்பிட்லாம்ல. இன்னமும் நாங்கள் தோசை இட்லின்னு சாப்பிட்டா வெள்ளை கலரில் மட்டும் தான் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்கிறோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுப்பா அப்படின்னு சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் எல்லாருமே தோசை லவர்ஸ். ஸோ தோசை தான் சுட போகிறேன். ஸோ கொஞ்சம் தான் அரைச்சிருக்கேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம்.